ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த நாளை கடக்கிறதே விஜய் பார்வதியால் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அடிமேல் அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து அதிரடி நடவடிக்கையாக வீட்டில் இருக்கிற ப்ரொவிஷலாக தூக்கிட்டார். அப்படியே ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. எப்படி பார்த்தோன்னா இது முத்துக்குமரை வச்சு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க பண்ண தப்புக்கு வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு இது பண்ணியிருக்காருன்னா, வீடு ஃபுல்லாக இருக்கவங்கெல்லாம் ஏற்கனவே காண்டாக இருக்காங்க, இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க. வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுங்கள், போங்க விஜய் பார்வதி கலாய்ங்க அப்படின்ற மாதிரி வச்சு செய்ய போகிறாங்க ஒரு பக்கம். ஆனால் வந்துட்டு இவங்க பண்ணது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்புனா பெரிய தப்பு. ரூல்ஸ் விதி மீறல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன தான் பெரிய கண்டஸ்டண்டாக இருந்தாலும் பேசிக் ரூல்ஸ் அதை வந்து மீறக்கூடாது. ஆனால் இப்போ என்னென்ன நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, ஏங்க நேற்று அரோரா பேசுகிறாங்க, குசுன்னு பேசுகிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் அரோரா இது வரைக்கும் பேசியிருக்காங்க. ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்களா? எவ்வளோ விஷயங்கள் விஜய் பேசியிருக்காரு, ஒரு வாட்டி சொல்லியிருக்காரா? அப்படின்னா கரெக்டு தான், புரியுது. இது வரைக்கும் வந்துட்டு அவங்கள மாதிரி இவங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. அப்படி இதை மட்டும் எப்படி அதை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க? ஸோ நம்ம தான் வந்து எப்பயுமே உஷாராக இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே வந்து நமக்கான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அங்கே நமக்கான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம எப்பயுமே உஷாராக போயிட்டு இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சிற்பத்தை வந்துட்டு ரெடி பண்ணி கண்ணு மூக்கை வந்து கோணையாக இருந்துச்சுன்னா அந்த சிற்பமோட அழகே போயிடும். அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இன்னொரு கோர்ட் டாஸ்க்லாம் வச்சு செய்கிறாங்க, அங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததும் வந்துட்டு ஒரு ப்ரொமோ, அதுலேயும் வந்துட்டு மரண பயத்தில் இருக்காங்க. இந்த வாரத்தில் எப்படி கறக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு. அமித் ஆனால் சூப்பராக பேசுகிறாங்க, சான்ஸே இல்லை. அவர் பேசுகிறது செவில் அறையிற மாதிரி இருக்குது. என்னன்னா இவங்க சொல்கிறாங்க, நேற்று தாண்டா சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு நினச்சேன் நான் என்னென்னா, அதாவது கண்ணு போடும் சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் அது வந்துட்டு திடீர்னு யோசிக்கும் போதில்லை. ஏன்னா நேற்று வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. நான் நாமினேஷன் தப்பிச்சிட்டேன், ஏய் ஓவர் ஆடாத இருக்கட்டும், நான் நாமினேஷன் தப்பிச்சிட்டேன். அப்போயே நினச்சேன், என்னடா இது எங்கேயோ இடிக்குது, எல்லோரும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். நான்லாம் நாமினேஷன் வந்திருக்கேன், இப்போ நாமினேஷன் வரேன். காலையில் அந்த வயிற்றுச்சலை பொங்குனாங்க யார், நம்ம ரம்யா. அந்த இதெல்லாம் வந்து வச்சு செய்தாலான்னு தெரியல. ஆனால் இவங்க பண்ண தப்புக்கு அதை வந்து நம்ம காரணம் காட்டக்கூடாது சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நேற்று தானே நிம்மதியாக இருந்தேன் அப்படின்போது அமித் வந்துட்டு, ஏன் இப்போ எல்லோரும் என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்களே, ஏன் சண்டை போடக்கூடாதா? அவர் கேட்குற கரெக்டாக, ஏன் சண்டை போடக்கூடாதா? நீ பண்ண தப்புன்னா அவ்வளோ பெரிய சின்ன தப்பான பெரிய சண்டை தான். இங்கே எல்லோரும் சண்டை போட தான் செய்வாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கம்முவும் நானும் தான் பண்ணோம், கம்முவை கூட விட்டுருவாங்க, இப்போ எல்லாமே நான் தான் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்ல தான் செய்வாங்க பார்வதி. நீ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுண்டு. இல்லைடா அது ஓகே, 2 பேரும் தான் நீ இன்வால்வ் ஆகியிருக்கோம், அவங்க வந்து 2 பேரும் இன்வால்வ் ஆகிருக்கணும். எப்போ இது வரைக்கும் இப்போ அதாவது ஒரு சண்டையில் வந்துட்டு திவ்யாவும் கம்முறுதுன்னு பேசுகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கே வந்துட்டு நல்லா கூப்பிட்டு போ அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்துட்டு கானாவனத்தை வந்து சும்மா போயிட்டு தப்பா எல்லோரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பான்னு சொன்னோன்னா திவ்யா வந்துட்டு அரோரா கூப்பிட்டு வா கலாய் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இதை மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் அமித் அழகாக ஒன்று சொன்னாருங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னா, உனக்கு வந்து மனசு வந்து இப்போ கஷ்டமாக இருக்கா, அது குத்தட்டும், நீ கஷ்டப்படு, அது குத்தணும் சரியா, அது குத்தணும். அதேமாதிரி நீ கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணணும் சரியா. நீ பண்ண விஷயம் வந்துட்டு அது உன்னோட, அதாவது நீ பண்ணதுக்கு வந்துட்டு யாராச்சும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னு மட்டும் சத்தியமாக எதிர்பார்க்காத. அப்படி சொன்னாலும் அது உண்மையான ஆறுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றது நல்லா பேசுகிறார். நீ பண்ண தப்பு உனக்கு வருத்தமாக இருக்கா, வருத்தப்படு. உன்னை குத்துதா, குத்தட்டும், திருந்துறியா, தயவு செஞ்சு திருந்து, அதை வச்சு திருந்து. ஆனால் என்னை வந்து இவங்க வந்து திரும்ப திட்டுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு யாருமே ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது ஒரு பிரோஜனமும் கிடையாது. சப்போஸ் நீ ஃபீல் பண்ணுறன்னு வந்து யாராவது சொன்னாங்களோ அது உண்மை கிடையாது. சமல்ல இவங்க வந்துட்டு முதல்ல வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடைச்ச கதையாக வந்து ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ தூரம் சூப்பராக எவ்வளோ கிரிட்டிசிசம்லாம் வந்து தாண்டி இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் வந்துட்டு சின்ன விஷயங்களை மாட்டுதேன்ற மாதிரி ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆமாம், இவங்களை விட நிறைய பேர் உள்ளே வந்து தவறுகள் செஞ்சுருக்காங்க, அது சுட்டி காட்டப்படவே இல்லையே, புரியுதுங்களா? ஆனால் இங்கே சுட்டி காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், அதுதானே விஷயம். நம்மளுக்கு வந்துட்டு அவங்கள மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னு காரணம் சொல்கிற இடத்துல இல்லை. நம்மளுக்கு உண்டான விஷயங்களை நம்ம எப்படி வான் பண்ணுறது, வெற்றி பெற அந்த விஷயத்தில் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும், தப்பு செய்யாமல் இருக்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.